வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் தான். என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை பட்டாணி போட்டு ஒரு பிரிஞ்சி மாதிரி தாளிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் பச்சை பட்டாணி தான், பெருசாக எதுவும் இல்லை. எல்லாம் காயெல்லாம் இனிமேல் தான் வாங்கலான்னு இருக்கோம். ஏன்னா 2 நாளாக கோவில்லாம் போயிருந்தாலும் காயெல்லாம் வாங்க முடியல. இன்றைக்கி தான் காயெல்லாம் வாங்கலான்னு இருக்கோம். நம்மளுக்கு வந்து நாளைக்கு அன்னாபிஷேகம். முடிஞ்ச அளவுக்கு கோவில்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. பச்சரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இல்லைனா காய்கறிகளால் மாலைகள் கோத்து கொடுக்குறது ரொம்ப விசேஷம். நான் காய்கறிகளால் மாலை தான் கோத்து கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சுருங்க. ஏன்னா பௌர்ணமிக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி பிரிஞ்சின்னு சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நான் இதான் அப்படியே சொல்கிறேன், பார்த்து கற்றுக்கோங்க வேணும்னா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குழிக்கின்றதுக்கு எண்ணெய் விட்டுருக்கு. எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா வெங்காயம், நீல வாக்கில் வெட்டின வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயமாக போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கி வந்தால் நல்லா அரிசி உதிரியாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கி வந்தால் சாதம் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும். அப்படி இருந்தால் பசங்க சாப்பிட்றாங்க, மதியத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கட்டும்ட்டு வெங்காயத்தை பாதியாக வதக்கி வச்சுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் பெரிய தக்காளியும் 3 தக்காளி எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். புதினா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கிள்ளி வச்சுருக்கேன். நல்லா அலசி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச பட்டாணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நம்ம மிளகா போட்டிருக்கிறதால மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 3 கப்பில் அரிசி வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து 1 கப் அளவு தண்ணி குறைச்சிடுவேன். அதாவது 5 கப் தான் வைப்பேன். நீங்கள் எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஈவனாகவும் வைக்கலாம். நான் செய்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்மதி ரைஸ் தான் செய்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கா 3/4 வேக்காடு வரணும். சாதம் வந்து நம்மளுக்கு நல்லா 3/4 வேக்காடு வந்த பிறகு நல்லா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் பாதி ஊற்றிக்கோங்க. வதக்க சொல்ல உங்களுக்கு தயிர் பிடிக்கும்னா கூட தயிர் போட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கு தான் மோஸ்ட்லி போடுவேன். பிரிஞ்சிக்கு அவ்வளோ தயிர் நான் ஆட் பண்ணது கிடையாது. எப்போயாச்சும் தான் போடுவேன். இருந்தால் போடுவேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் பெருசாக அதை ஆட் பண்ணலை. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. வெறும் பச்சை பட்டாணி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு பிரிஞ்சி செய்ய முடியும்னாக்கா கண்டிப்பாக முடியும் தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். சூப்பராக ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுட்டு நான் தம்மு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். தம்மு உடைக்க சொல்ல நான் உங்களுக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப உதிரியாக இருந்தால் மதியத்துக்கு ரொம்ப வேறையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க அளவுக்கு நான் தம்மை எடுத்துட்டேன். சாதம் வந்து சூப்பராக வந்திருக்கு. பலனும் இருக்குது, கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கும். மதிய பசங்க ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துக்கிட்டாக்கா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோதான். காலையில் டிஃபனுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே சாப்பிட்டுக்கன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் கூடவே போட்டு செஞ்சுருக்கேன் அரிசி. அதான் ஒரு 3 கப் அளவு போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் என்ன, ஆனியன் ரைத்தா தான். அவ்வளோதான். கூடவே பாத்திரம் வேலை எல்லாமே, கிச்சன் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அன்னாபிஷேகம்ன்றனால இன்றைக்கி காய்கறிகள் மாலைலாம் கோவக்கலான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் கோவிலுங்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷம். பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க ஐப்பசி மாதம். இது முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப விசேஷம். எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யுங்க. இது செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும் அப்படி எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பச்சரிசி வாங்கி கொடுங்க. அன்னாபிஷேகத்துக்கு அந்த அரிசி போட்டு செய்வாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அந்த பூஜை வேலையை தான் ரெடி பண்ண போகிறேன்.